NCERT syllabus 9th standard chapter 1 number systemல 4th question பார்ப்போம். express 0.999 in the form of p by q. லாஸ்ட் வீடியோலையும் இதே கான்செப்ட் தான் போட்டிருந்தேன். ஸோ அதே கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.999. அது எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிறதுனால ஒரு 0 இருக்கக்கூடிய வேல்யூ தட் இஸ் 10x. ஓகேங்களா? ஸோ அப்போ 10xனா என்ன அர்த்தம்? 10 இன்டூ எக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி பாயிண்ட், அதாவது எத்தனை ஜீரோஸ் இருக்குதோ அத்தனை பாயிண்ட் பின்னாடி பக்கமாக மூவ் ஆகும். ஸோ அதாவது இங்கிருந்து ஒரு நம்பர் தள்ளி மூவ் ஆகும். ஸோ அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.09 பாயிண்ட்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் 0 இருந்ததுன்னா அது நெக்லிஜிபிள். ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9.999ன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி எடுத்து எழுதலாம்னா 10x எடுத்து எழுதியாச்சு. திரும்ப இந்த எக்ஸை ரீரைட் பண்ணி எடுத்து எழுதுகிறோம். ஸோ தட் இஸ் 0.999ன்னு ப்ரொசீட் ஆகும். இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ 10xல எக்ஸ் போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9x. பாயிண்ட்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆகிடும் ஒரே மாதிரியே வர்றதுனால. ஸோ அப்போ 9ல் 0 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ அப்போது 9x இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற 9 அப்படியே போட்டாச்சு. மல்டிப்ளிகேஷன் 9 ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷன். ஸோ 9 கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. இது வந்துட்டு p by q ஃபார்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து எழுதலாம். தட் இஸ் 1/1 which is 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.